ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டைஸ் கான்செப்டில் இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இப்போ இந்த சில கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி டைஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு டைஸில் நான் வந்து ஒரு டயக்ராம் மட்டும் கொடுத்துருக்கேன். 1, 3, 5 அப்படின்ற பொசிஷன் மட்டும் என்ன ஆகுது, இதில் ஷோ ஆகுது. இப்போ நீங்கள் இந்த டைஸை உருட்டி விட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் பொசிஷனில் என்ன ஆகும், அந்த டைஸ் போய் விழுகும். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய டைஸை கொடுத்துட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும், அந்த நம்பருக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ நீங்கள் அந்த ஆப்போசிட்டில் என்ன இருக்கும் அப்படின்றத தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு சில கான்செப்ட் தெரியணும். அந்த கான்செப்ட் பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைஸில் பார்த்தீங்கன்னா 2 விதமான டைஸ் இருக்குது. டைப் 1 பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைஸ், இன்னொன்று நார்மல் டைஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடு வந்து 2 சைடு ஆப்போசிட் 1 இருக்குது வச்சுக்கோங்களேன். 1 கூட நீங்கள் எதை ஆட் பண்ணிங்கன்னா 7 வரும். அதுதான் உங்களோட ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய நம்பராக இருக்கும். ஸோ 1 + 6 7. ஸோ 2ஆக இருக்குன்னா 2 + 5 7. அப்போ 3க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், 3 + 4. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கான்செப்ட் இப்படி தான் இருக்கும். 1க்கு ஆப்போசிட் 6 தான், 2க்கு ஆப்போசிட் 5 தான், 3க்கு ஆப்போசிட் 4 தான். ஓகேங்களா? நார்மல் டைஸில் அப்படி இருக்காது. எனி நம்பர் 1க்கு ஆப்போசிட்டில் 2 இருக்கலாம், 2க்கு ஆப்போசிட்டில் 4 இருக்கலாம், 3க்கு ஆப்போசிட்டில் 6 இருக்கலாம். இந்த மாதிரி என்ன இருக்கலாம், என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் நார்மலாக அவங்க ஸ்டாண்டர்டைஸ் நார்மல் டைஸ்ன்னு சொல்லலைன்னா நீங்கள் நார்மல் டைஸ் அப்படின்ற கான்செப்டில் தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சால்வ் பண்ணிக்கணும். ஓகே, எனக்கு வந்து இப்போ இந்த டைப் ஸ்டாண்டர்ட் டைஸ் நார்மல் டைஸ் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? டைப் 1 டைப் 2. இப்போது இந்த நார்மல் டைஸில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உங்களுக்கு ஒரு சில கான்செப்ட் தெரியணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு டைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டைஸில் 1, 2, 3 இன்னொரு டைஸ் எடுத்துக்கிறேன். டயக்ராம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் ஒரு 2 டைஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, கேஸ் 1 டிஃப்ரெண்ட் பொசிஷன் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், டைஸில் கொடுத்துருக்கலாம். இப்போ நான் வந்து ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும்னா எந்த நம்பர் ஒரே மாதிரி இருக்குதுன்னு பார்க்கணும். 1 இதில் 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், 1க்கு அப்புறம் அப்படியே கிளாக் வைஸில் எழுதுங்க. 4, நெக்ஸ்ட்டு 6, 1, 4, 6. இந்த டைஸ்லேருந்து நம்ம இது எழுதியிருக்கோம். இப்போ இந்த டைஸ்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே 1 இருக்கா, 1, 3, 2 இப்படி நம்ம எழுதிட்டோம்னா 1, 2, 3, 6, 4 எல்லாம் இருக்குது. இப்போ வந்து என்ன இல்லை, 5 மட்டும் இல்லை. அப்போது 2 நம்பர் ஒன்றா இருக்கா, நீங்கள் இந்த ஒரு நம்பர் தூக்கிட்டு 5 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து இப்படி கிளாக் வைஸ்லேயும் எழுதலாம், இல்லை நான் கவுண்டர் கிளாக் வைஸில் எழுதுறதுனாலும் எழுதலாம். 1, 2, 3 அப்படின்னு இந்த டைஸ்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கவுண்டர் கிளாக் வைஸில் எழுதியிருக்கேன். இதே மாதிரி அப்போ இந்த டைஸ்லேயும் கவுண்டர் கிளாக் வைஸில் எழுதணும். அப்படி எழுதுனீங்கன்னா 1, 6, 4 3 தடவை சொன்ன மாதிரி தான். 2 நம்பர் ஒரே நம்பர் இருக்குன்னா நீங்கள் என்ன நம்பர் இல்லை, 1, 2, 4, 3, 6 இருக்குது, 5 மட்டும் இல்லை. 5ன்னு என்ன பண்ணிக்கிறேன், 1 5ன்னு மாற்றிக்கிறேன். இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். 1க்கு ஆப்போசிட்டில் 5 இருக்கா, அப்போது 1க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டாங்கன்னா 5க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டாங்கன்னா 1. அதே மாதிரி 4க்கு ஆப்போசிட் 3க்கு ஆப்போசிட்டில் 4, 6க்கு ஆப்போசிட்டில் 2க்கு ஆப்போசிட்டில் 6, 1க்கு ஆப்போசிட்டில் 5க்கு ஆப்போசிட்டில் 1, 2க்கு ஆப்போசிட்டில் 6க்கு ஆப்போசிட்டில் 2, 3க்கு ஆப்போசிட்டில் 4க்கு ஆப்போசிட்டில் 3. இது கேஸ் 1. இப்போ நீங்கள் வந்து கேஸ் 2 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ வந்து இதில் ஒரு நம்பர் மட்டும் என்ன இருக்குது, சேமாக இருக்குது. 1 அப்படின்னு ஒரு நம்பர் சேமாக இருந்தது. கேஸ் 2 பார்த்தீங்கன்னா சேம் டைஸ் எடுத்துக்கோங்க. 2 நம்பர் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1, 3 இங்கே 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 1, 3, 3, 6 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா 1, 3 அப்படின்னு என்ன இருக்குது, 2 நம்பர் காமனாக இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா தேர்டு நம்பர் இதில் என்ன இருக்குது, 5. இதில் தேர்ட் நம்பர் என்ன இருக்குது, 6. அப்போ இந்த 5ம் 6ம் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா? 5 ஆப்போசிட் டு 6. இது கேஸ் 2. ஓகேங்களா? இப்போது நமக்கு தெரிஞ்சது என்ன, 2 நம்பர் சேமாக இதில் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். 2 டைஸ்லேயுமே என்ன இருக்குது, 2 சேமாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டைஸ்லேருந்து பார்த்து கிளாக் வைஸில் எழுதுறேன். 2, 3, 6. ஓகேங்களா? 2, 3, 6 எழுதியாச்சு. சேம் அடுத்த டைஸில் பார்க்குறேன். 2, 4, 1 கிளாக் வைஸில் எழுதிக்கிறேன். 2, 4, 1. ஓகேங்களா? 1, 2, 3, 4, 5 தான் இல்லை, மற்ற எல்லாம் நமக்கு இருக்குது. அப்போ நான் அந்த 2 என்ன பண்ணிக்கிறேன், 2 தடவை இருக்குது. அப்போ 2க்கு ஆப்போசிட்டில் 5 தான் இருக்குன்னு நான் என்ன பண்ணுறேன், 5ன்னு மாற்றிக்கிறேன். கொஸ்டின் நம்பர் என்ன கேட்குறாங்க, 3 வந்து பாட்டமில் இருக்குது அப்படின்னா எது டாப்பில் இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ 3க்கு பாட்டம்
3 பாட்டமில் இருக்குது, அப்போ டாப்பில் என்ன இருக்குன்னா 3க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படின்றது தான் என்னது மீனிங். ஓகேங்களா? அப்போ 3க்கு ஆப்போசிட்டில் நமக்கு என்ன இருக்குது, 4 தான் நம்மளோட ஆன்சர். அப்போ 4 நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சேம் 2 டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் த சேம் டைஸ் ஆர் ஷோன். 2 டைஸுக்கு கொடுத்துருக்காங்க. விச் நம்பர் வில் பி அட் த டாப் இஃப் 6 இஸ் அட் த பாட்டம். 6 அப்படின்றது கீழே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, டாப்பில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. டாப்ன்றது ஒன்றும் இல்லை, ஆப்போசிட் சைடு தான் என்னது உங்களோட டாப்பு. ஓகேங்களா? இப்போது சேம் நம்ம என்ன பண்ணுறோம், எது காமனாக இருக்குதுன்னு பார்க்குறோம். 1 காமனாக இருக்குது 2 டைஸ்லேயும். ஸோ 1 இந்த டைஸில் 5, நெக்ஸ்ட்டு 6, 1 5 6. ஓகேங்களா? கிளாக் வைஸில் எழுதிட்டேன். இந்த டைஸில் நான் என்ன பண்ணுறேன், 1 3 2 அப்படின்றது என்ன பண்ணுறேன், திரும்ப நெக்ஸ்ட் டைஸில் இருக்கிறத பார்த்து கிளாக் வைஸில் எழுதிக்கிறேன். என்ன நம்பர் நமக்கு இதில் இல்லை, இப்போது பேலன்ஸ் 4 இல்லை. இப்போ 4 என்ன பண்ணிக்கிறேன், 1 4 மாற்றிக்கிறேன். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, 6க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. நம்ம 6க்கு ஆப்போசிட்டில் நமக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ நமக்கு ஆன்சர் என்னது 2 அப்படின்னு நம்ம போட்டுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 6 letters P, Q, S, T, U and B are written on different faces of a dice. ஓகேங்களா? நம்ம டைஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 2 3 அப்படின்னு இல்லாமல் இப்போ PQRSTU அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னப்பா நம்பர் கொடுத்துட்டு லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்லாம் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், யோசிக்கவே வேணாம். ரொம்ப சிம்பிள். சேம் கான்செப்ட், சேம் மெத்தட் அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா, நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், எது இந்த மாதிரி கொடுத்தாலும் என்ன பண்ணுங்கள், நம்பரோ இல்லை லெட்டரோ இல்லை சிம்பிளோ என்ன கொடுத்தாலும் சரி, நீங்கள் நம்ம சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன பண்ணிடும், உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சிம்பிளாக யோசிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நமக்கு 2 டைஸ் அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. 2 portions ஆஃப் திஸ் டைஸ் ஆர் ஷோன் இன் தி ஃபிகர். ஃபைண்ட் த லெட்டர் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு டீக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ டீக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் டைஸ்லேயும் செகண்ட் டைஸில் என்ன இருக்குது, டீ காமனாக இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், டீ எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் டைஸில் கிளாக் வைஸாக எழுதுனேன்னா TQV. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைஸ் எழுதியாச்சு. செகண்ட் டைஸ் பார்த்தோம்னால என்ன இருக்குது, TUS. இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், 1 2 3 4 5 6 அப்படின்னு இருந்ததுன்னா இது 2 டைம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், இதுக்கு ஆப்போசிட்டில் எது இல்லை, என்ன நம்பர் இல்லையோ அதை நம்ம என்ன பண்ணிடுவோம், போட்டுருவோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியல, இது பண்ணி போட முடியல. இப்போது அதுக்கு தான் மேலே என்ன பண்ணியிருக்காங்க, 6 letters கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு இதில் என்ன வந்துருச்சு, Q வந்துருச்சா, Q, S வந்துருச்சா, S, T வந்துருச்சா, T, U வந்துருச்சா, U, V வந்துருச்சா, V. பேலன்ஸ் நமக்கு இப்போ இதில் என்ன இருக்குது, P மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறேன், இந்த Tயை Pயை நான் என்ன பண்ணிக்கிறேன், மாற்றிக்கிறேன். ஸோ கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த லெட்டர் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு டீக்கு ஆப்போசிட்டில் நமக்கு இப்போ என்ன இருக்குது, P இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, P. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 2 டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் த சேம் டைஸ் ஆர் ஷோன். ஓகேங்களா? திரும்ப என்ன பண்ணுறாங்க, ஒரே டைஸை 2 தடவை உருட்டி விட்டு 2 தடவை பொசிஷன்ஸ் உங்களை எப்படி இருக்குன்னு காமிக்கிறாங்க. ஓகேங்களா? விச் நம்பர் வில் பி அட் த டாப் இஃப் 4 இஸ் அட் த பாட்டம். 4 வந்து பாட்டம் சைடில் இருக்குது அப்படின்னா அதுக்கு டாப் சைடில் என்ன இருக்குது, அதாவது ஆப்போசிட். டாப்னாலும் 4க்கு ஆப்போசிட்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஏன்னா 4 பாட்டமில் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் டாப்பில் இருக்கும். இதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு ஆப்போசிட் பேக்கு, ரைட்டுக்கு ஆப்போசிட் லெஃப்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சேம் மெத்தட் நம்ம யோசிப்போம். இந்த 2 டேஸில் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2லேயும் 2 காமனாக இருக்குது. ஃபஸ்ட்டு டேஸில் நான் என்ன பண்ணுறேன், 2 கிளாக் வைஸில் எழுதுகிறேன், 6 4 6 4. ஓகேங்களா? இந்த டேஸ் பார்க்குறேன் 2 5 3 கிளாக் வைஸில் எழுதுகிறேன், 2 5 3. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 1 தான் இல்லை. அப்போ நான் இந்த 2 1 மாற்றிக்கிறேன். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, விச் நம்பர் வில் பி அட் த டாப் இஃப் 4 இஸ் அட் த பாட்டம். அப்போ 4க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்குறாங்க. டாப் 4க்கு ஆப்போசிட்டில் 3. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் த சேம் டைஸ் ஆர் ஷோன். விச் நம்பர் வில் பி அட் த டாப் இஃப் 6 இஸ் அட் த பாட்டம். 2 பொசிஷன் சேம் மெத்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இப்போது 6 வந்து பாட்டம் சைடு இருக்குது அப்படின்னா அதுக்கு டாப்பில் என்ன இருக்குன்றது தான் என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின் கேட்குறாங்க. டாப்ன்றது உங்களுக்கு என்னென்னு தெரியும், ஆப்போசிட் சைடு.
ஓகேங்களா. டாப்புக்கு ஆப்போசிட் பாட்டம், பாட்டமுக்கு ஆப்போசிட் டாப். இப்போது 6க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது சேம் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன நம்பர் காமனாக இருக்குதுன்னு பார்ப்போம் 2 டேஸ்லேயும். இந்த டேஸில் பார்த்தீங்கன்னாலும் 3 காமனாக இருக்குது, இந்த டேஸில் பார்த்தீங்கன்னாலும் 3 காமனாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 3 கிளாக் வைஸில் எழுதுகிறேன். 1 5 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த டேஸ் பார்க்குறேன், இதில் என்ன இருக்குது 3. நெக்ஸ்ட்டு கிளாக் வைஸில் பார்க்கும்போது 4. நெக்ஸ்ட்டு 2 3 4 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 1 இருக்குது 2 இருக்குது 3 இருக்குது 4 இருக்குது 5 இருக்குது. 6 தான் இல்லை, நான் 6ன்னு 3 என்ன பண்ணிக்கிறேன் 2 தடவை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது 6க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்றது தான் கொஸ்டின். ஸோ 6க்கு ஆப்போசிட்டில் 3 இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னது 3 தான் உங்களுக்கு டாப் சைடு ஆப்போசிட் சைடில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 ரொட்டேட்டட் பொசிஷன்ஸ் ஆஃப் த டைஸ் ஆர் கிவன் பிலோ. இப்போ சேம் திரும்ப உங்களுக்கு 2 டேஸ் கொடுத்துருக்காங்க. விச் நம்பர் வில் பி அட் த டாப் இஃப் 3 இஸ் அட் த பாட்டம். இப்போது 3 வந்து உங்களுக்கு பாட்டம் சைடில் இருக்குது அப்படின்னா டாப் சைடு உங்களுக்கு என்ன இருக்கும், அதாவது ஆப்போசிட் சைடு, 3ஓட ஆப்போசிட். ஓகேங்களா. சேம் நமக்கு என்ன தெரியும், என்ன நம்பர் காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 2 காமனாக இருக்குது. ஸோ நான் எழுதிக்கிறேன் 2 1 4 கிளாக் வைஸில் எழுதுகிறேன். 2 1 4. இந்த டேஸில் பார்க்குறேன் 2 5 6. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்ன நம்பர் இல்லைன்னு பார்க்குறேன். 1 2 3 தான் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் 3 அப்படின்னு இந்த 2வை மாற்றிக்கிறேன். நமக்கு என்ன கொஷின், 3க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும் அப்படின்றது தான் கொஷின். 3க்கு ஆப்போசிட்டில் நமக்கு என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது 2. நெக்ஸ்ட், 2 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் த சேம் டைஸ் ஆர் ஷோன். விச் நம்பர் வில் பி அட் த டாப் இஃப் 1 இஸ் அட் த பாட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1 பாட்டமில் இருக்கான், அப்போ என்ன டாப்பில் இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு என்னது கொஸ்டின். அப்போது 1க்கு ஆப்போசிட் சைடு என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஜிஎல் டயர் 1லே கேட்டிருக்க கொஸ்டின். ஆனால் எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம எப்பவும் போல் தான் எழுத போகிறோம். காமனாக 3 இருக்குது. ஓகேங்களா. 3 1 6 கிளாக் வைஸில் எழுதியாச்சு. இந்த பேஸில் பார்க்கும்போது 3 4 2. இப்போ நமக்கு என்ன நம்பர் இதில் பேலன்ஸ் வந்து இல்லைன்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 தான் இல்லை. 5 நான் என்ன பண்ணிக்கிறேன் 3யை 5ஆக மாற்றிக்கிறேன். நமக்கு என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, 1க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்றது தான் நமக்கு ஆன்சரு. 1 பாட்டமில் இருக்கு, டாப்பில் என்ன இருக்குது 4 இருக்கும். ஓகேங்களா. 4 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட், 2 ரொட்டேட்டட் போர்ஷன்ஸ் ஆஃப் த டைஸ் ஆர் கிவன் பிலோ. விச் நம்பர் வில் பி அட் த டாப் இஃப் த நம்பர் 4 இஸ் ஆன் த பாட்டம் ஆஃப் த டைஸ். 4 தான் உங்களுக்கு பாட்டம் சைடு இருக்குது அப்படின்னா டாப் சைடு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டாப் ஆர் ஆப்போசிட் சைட் ஆஃப் த 4. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்ன காமனாக இருக்குன்னு பார்க்குறேன். 3 இதில் காமனாக இருக்குது, இதுலேயும் 3 காமனாக இருக்குது 2 டேஸ்லேயும். திரும்ப நான் கிளாக் வைஸில் எழுத போகிறேன். 3 4 1. இந்த டேஸ் பார்க்குறேன், இதில் எனக்கு என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 2 6. நமக்கு இப்போ இதில் என்ன பேலன்ஸ் நம்பர் பெண்டிங்கில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 1 2 3 4 5 தான் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ திரும்ப 3யை 5ஆக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா. நமக்கு 4 இஃப் த நம்பர் 4 இஸ் ஆன் த பாட்டம் which number will be at the top அப்படின்னு கேட்குறாங்க. 4 பாட்டமில் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் ஆர் டாப் சைடு 2 இருக்கும். 2 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா. இப்போது 3க்கு ஆப்போசிட்டில் 5, 5க்கு ஆப்போசிட்டில் 3, 4க்கு ஆப்போசிட்டில் 2, 2க்கு ஆப்போசிட்டில் 4, 1க்கு ஆப்போசிட்டில் 6, 6க்கு ஆப்போசிட்டில் 1. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன ஆப்போசிட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 2 different positions of the same dice are shown. Which number will be at the top if 3 is at the bottom. இப்போ 3 வந்து நமக்கு பாட்டம் சைடில் இருக்குது அப்படின்னா அதுக்கு டாப் சைடு என்ன இருக்கும், இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா. நமக்கு எப்பவும் போல் பண்ணுற ஒரே ப்ரொசீஜர், என்னென்ன நம்பர் என்ன இருக்குது காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்குறது. 1 காமனாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் 1 கிளாக் வைஸில் எழுதுகிறேன். 5 4 1 5 4. செகண்ட் டேஸில் பார்க்குறேன் 1 3 6. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறேன், எந்த நம்பர் இதில் இல்லைன்னு பார்க்குறேன். 2 இல்லை. அதனால் இந்த 1 நான் 2வாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இஃப் 3 இஸ் 3க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படின்றது தான் நமக்கு என்னது கொஸ்டின். 3க்கு ஆப்போசிட்டில் நமக்கு 5 இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன் 5ஐ சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா 2 different positions of the same dice are shown. Which number will be at the top if 5 is at the bottom. 2 டைஸ் கொடுத்துட்டாங்க. சேம் நமக்கு என்ன பண்ணுறாங்க 5 தான் கீழே பாட்டம் சைடு இருக்கான். அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடு, அதான் அவங்களுக்கு கேட்குறது டாப் சைடு தான் நமக்கு என்னது ஆப்போசிட் சைடு. இந்த ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது அப்படின்றது தான் கொஸ்டின். நம்ம என்ன பண்ணுறேன், திரும்ப என்ன நம்பர் காமனாக இருக்குன்னு பார்க்குறேன். 4 காமனாக இருக்குது.
கிளாக் வைஸில் எழுதுகிறேன். 4 1 3 இந்த டேஸ் பார்க்குறேன். 4 காமனாக இருக்குது. 4 2 6. இப்போ நமக்கு இதில் எந்த நம்பர் இல்லை டைஸில் அப்படின்னு பார்த்தோம்னா 5 தான் இல்லை. நான் இந்த 4 என்ன பண்ணிக்கிறேன் 5ஆக சேஞ்ச் பண்ணிட்டேன். நமக்கு என்ன கேட்குறாங்க 5க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. 5க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது 4 இருக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணிடலாம் 4 ஆன்சராக சூஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 different portions of the dice are shown below. Which number appears on the face opposite to the number 4? இப்போது இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சேம் ஒரு டைஸ் தான், உங்களை 3 தடவை உருட்டி விட்றாங்க. உங்களுக்கு 3 தடவை உருட்டி விட்டு 3 பொசிஷன் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இருக்குது உங்கள் டைஸ் பார்க்குறதுக்கு அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. எத்தனை டைஸ் கொடுத்தாலும் சரி நம்ம சொன்ன கான்செப்டை யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிடலாம் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் 2 டைஸில் 2 நம்பர் காமனாக இருக்குதுன்னு பார்க்குறேன். இந்த டைஸில் எனக்கு 1 காமனாக இருக்குது, இந்த டைஸில் 1 காமனாக இருக்குது. முதல்ல இந்த 2 டைஸ் நான் எடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு வந்து இந்த டைஸும் எடுத்தோன்னா 5 காமனாக இருக்குது. நம்ம எப்பவும் போல் கிளாக் வைஸில் எழுதுவோம்ல அதே மாதிரி எழுதி போட்டிங்கன்னா என்ன பண்ணிடலாம் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த 1 எடுக்கிறேன். 1 4 6 இந்த டைஸ் பார்த்துட்டேன் முடிச்சிட்டேன். இப்போ இந்த டைஸ் பார்க்குறேன். 1 5 2 கிளாக் வைஸில் எழுதுகிறேன். 1 5 2. பேலன்ஸ் நமக்கு என்ன நம்பர் இதில் இல்லைன்னு பார்த்தோன்னா எனக்கு 3 இல்லை. அப்போ நான் இந்த இடத்துல 3ன்றதை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் 3 மாற்றிட்டேன்னா நெக்ஸ்ட் என்ன நம்ம கேட்குறாங்க விச் நம்பர் வில் பி இது ஆப்போசிட் டு த நம்பர் 4. அப்போ 4க்கு ஆப்போசிட்டில் நமக்கு என்ன இருக்குது 5 நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆன்சரை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் 3 different portions ஆஃப் த டைஸ் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இப்போது இதே சேம் கான்செப்ட் தான். 6க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா. இந்த டைஸில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 2 டைஸில் பார்க்குறேன்னா 3 ஆப்போசிட்டாக இருக்குது. 3 காமனாக இருக்குது. 2வது டைஸில் பார்க்குறேன்னா 5 காமனாக இருக்குது. முதல்ல நான் உங்களுக்கு இப்படி 2 டைஸ் சொல்லணுன்னா இப்போ நான் இந்த 2 டைஸ் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 2 டைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டைஸும் ஓகேங்களா. ஃபஸ்ட் டைஸில் பார்த்தோன்னா எனக்கு 3 காமனாக இருக்குது. இங்கேயும் செகண்ட் டைஸில் 3 காமனாக இருக்குது. 2 டைஸ்க்கும் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைஸுக்கு கிளாக் வைஸில் எழுதுகிறேன். 3 4 6 ஓகேங்களா. 3 4 6. செகண்ட் டைஸ் பார்க்குறேன் 3 2 5. இப்போது நமக்கு எந்த நம்பர் பேலன்ஸ் இதில் இல்லைன்னு பார்த்தோம்னா 1 தான் இல்லை. அப்போ நான் 3 1 என்ன பண்ணிக்கிறேன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நமக்கு என்ன கேட்குறாங்க 6க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. 6க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னா 5. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் 5ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். 2 different portions ஆஃப் த டைஸ் ஆர் ஷோன் பிலோ. ஓகேங்களா. 2 டிஃப்ரெண்ட் டைஸ் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது விச் நம்பர் appears ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த நம்பர் 1. அப்போது 1க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. இப்போ நமக்கு இந்த 2 டைஸில் என்ன இருக்குன்னா நம்ம கேஸ் 2 சொல்லியிருப்போம் 6 4. சரி நம்ம எப்பவும் போல் எழுதுவோம். 6 2த்துலேயே காமனாக இருக்குன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 6 4 3. இப்போ இதில் எடுத்துக்கிட்டேன்னா என்ன பண்ணுவோம் 6 1 4. இப்போ நீங்கள் இதில் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் எப்போவும் 3 இருக்கும். ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகும். அந்த ஒரு நம்பரை போடுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 4 என்ன இருக்குது 2 டைம் வந்திருக்கா. 6 பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 2 டைம் வந்திருக்கா. இதனால தான் நான் இனிஷியலாக என்ன பண்ணியிருந்தேன் கேஸ் 2 உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கா. 6ன்றது என்ன இருக்குது இதில் இருக்கா. இதுலேயும் என்ன இருக்குது 6 இருக்குது. 4 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் 4 இருக்குது. அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் 2 ஃபேஸ் காமனாக இருக்குது அப்படின்னா 3rd ஃபேஸ் இந்த 3யும் 1ம் உங்களுக்கு என்னவாக இருக்கும் 3 and 1 ஆப்போசிட் டு ஈச் அதர். ஓகேங்களா. 3 இஸ் ஆப்போசிட் டு 1க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு தான் கேட்குறாங்க. அப்போ 1க்கு ஆப்போசிட்டில் நம்ம என்ன இருக்குது 3. இப்போது நமக்கு 3 பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க நம்பரும் கொடுக்கல லெட்டரும் கொடுக்கல. அதுக்கு மேலே என்ன பண்ணிருக்காங்க சிம்பிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு எது கொடுத்துருந்தாலும் சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணலாம் இதில் ஹேஷ் இருக்குது, இதுலேயும் எனக்கு ஹேஷ் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 டைஸ் என்ன பண்ணிக்கிறேன் எடுத்துக்கிறேன். இதில் எடுத்தேன்னா ஹேஷ் அண்டு ஒரு டாலர் சிம்பிள். ஓகேங்களா. இங்கே எடுத்தேன்னா ஹேஷ் ஐ திங்க் அது வந்து என்ன இருக்குது ஒரு டாட் மாதிரி இருக்குது. ஓகே டாட் அண்ட் ஒரு ஸ்டார் இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா 3rd டைஸில் பார்க்கும்போது என்ன இருக்குது ஸ்டார் இருக்குது அண்டு இருக்குது ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. அப்போ நமக்கு 2 தடவை இந்த ஹேஷ் எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கலாம் பர்சன்டேஜாக ஹேஷை மாற்றிக்கலாம். ஓகேங்களா. இப்போது டாட்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது 3 different portions ஆஃப் த சேம் டைஸ் ஆர் ஷோன் பிலோ விச் சிம்பிள் இஸ்
on the face opposite the face showing டாட்க்கு ஆப்போசிட்டில் எனக்கு அண்டு இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? அண்டு. ஓகேங்களா? 3 different portions of the same dice are shown. Which number will be on the face opposite to the one having 2? 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன் கொடுத்துட்டு 2க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்றது என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், எப்பவும் போல் பார்க்குறேன். இதில் நான் பார்த்தோன்னே எனக்கு யோசித்தது என்னென்னா 3 இருக்குது, 1 இருக்குது. இப்படின்னா 2வது கேஸ். அப்போது 2 ஃபேஸ் காமனாக இருக்குன்னா 3rd ஃபேஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர். 4க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், 2 இருக்கும். டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், 2க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்றது தானே கொஷினு. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், 4ன்னு போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ இதே டைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைஸையும் செகண்ட் டைஸையும் கம்பேர் பண்ணுவோம். இப்போ நம்ம செகண்ட் டைஸையும் 3rd டைஸையும் கம்பேர் பண்ணுவோமா. செகண்ட் டைஸில் என்ன இருக்குது, 3 இருக்குது காமனாக, இதுலேயும் 3 காமனாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், 3 செகண்ட் டைஸ்லேருந்து போடுறேன். 3, 2, 1. ஓகேங்களா? இந்த டைஸ் எடுத்துக்கிட்டேன்னா 3, 4, 5. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்ன நம்பர் பேலன்ஸ் இல்லைன்னு பார்க்குறேன். 6 தான் இல்லை. அப்போ நான் 6 and 3 என்ன பண்ணிக்கிறேன், மாற்றிக்கிறேன். 2க்கு ஆப்போசிட்டில் என்னென்னு கேட்டிருக்காங்க, 4. ஓகேங்களா? இப்படி நான் என்ன பண்ணுறேன், செகண்டையும் தேர்டையும் எடுத்து கம்பேர் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகுது, 4 தான் வருது. இந்த மாதிரி நீங்கள் எந்த டைஸையும் எடுத்து எது கூட கம்பேர் பண்ணாலும் லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் கடைசியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் த சேம் டைஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. விச் சிம்பிள் வில் பி ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த ஒன் ஹேவிங் அண்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்றது தான் நமக்கு என்னது கொஷின். ஓகேங்களா? இப்போ எனக்கு பார்த்தோன்னு என்ன படுதுன்னா இதில் ஹேஷும் எனக்கு காமனாக தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஹேஷ் ஃபஸ்ட் டைஸில் இருந்து எடுக்கிறேன். ஹேஷ் டாலர் ஸ்டார். ஓகேங்களா? செகண்ட் டைஸ் பார்க்குறேன். ஹேஷ் பர்சன்டேஜ் ஒரு அப்பர் கேஸ் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? ஹேஷ் பர்சன்டேஜ் ஒரு அப்பர் கேஸ். நெக்ஸ்ட் இதில் எந்த நம்பர் எந்த சிம்பிள் திரும்ப நமக்கு ரிப்பீட் ஆகலை அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகலை, அண்டு தான் நமக்கு ரிப்பீட் ஆகலை. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஹேஷை தூக்கிட்டு ஒரு அண்டு சிம்பிள் எழுதிக்கலாமா. நம்ம கொஸ்டின் என்ன, அண்டு சிம்பிளுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு தான் கேட்குறாங்க. அண்டு சிம்பிளுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, ஹேஷ். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹேஷ்ன்ற ஆன்சரை டிக் பண்ணிக்கலாம். 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் த சேம் டைஸ் ஆர் ஷோன். திரும்ப நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 3 டிஃப்ரெண்ட் டைஸ் கொடுத்துருக்காங்க. விச் சிம்பிள் வில் பி ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த ஒன் ஹேவிங் கொஸ்டின் மார்க்குக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படின்றதான் என்னது. நமக்கு எத்தனை டைஸ் கொடுத்துருந்தாலும் சேம் கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எனக்கு நான் பார்க்குறேன், எனக்கு ஃபஸ்ட்டும் தேர்டும் பார்க்கும்போது எனக்கு இந்த ஆச்சரியக்குறி எக்ஸ்க்ளமேட்ரி சிம்பிள் நமக்கு என்ன பண்ணுது, டக்குன்னு தெரியுது. அப்படிங்கும்போது நான் பார்க்குறேன், எக்ஸ்க்ளமேட்ரி தெரியுது, எக்ஸ்க்ளமேட்ரி டாலரு. அப்போது 2 ஃபேஸ் காமனாக இருக்குன்னா 3rd ஃபேஸ் என்ன இருக்கும், ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ இந்த டாட்டும் ஃபஸ்ட் டேஸில் இருக்கக்கூடிய டாட்டும் 3rd டேஸில் இருக்கக்கூடிய ஸ்டாரும் ஆப்போசிட் டு ஈச் அதர். நமக்கு என்ன தேவை, நமக்கு கொஸ்டின் மார்க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு தான் தேவை. அப்போ நமக்கு என்ன பண்ண முடியல, ஃபஸ்ட் டைஸையும் 3rd டைஸையும் கம்பேர் பண்ணும்போது ஆன்சர் எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணுறேன், இது காமனாக இருக்குன்னு பார்க்குறேன். செகண்ட் டைஸையும் 3rd டைஸையும் என்ன பண்ணுறேன், கம்பேர் பண்ணுறேன். செகண்ட் டைஸையும் 3rd டைஸையும் நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குன்னா, ஸ்டார் சிம்பிள் ரெண்டுத்துக்கு என்ன இருக்குது, காமனாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார் சிம்பிளை வச்சு இப்போ எழுதுகிறேன். இது நான் 1 and 3 கம்பேர் பண்ணி எழுதுனது. திரும்ப நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், 2 and 3 கம்பேர் பண்ணி எழுத போகிறேன். 2ல் என்ன இருக்குன்னா, எனக்கு இங்கே ஒரு ஸ்டார் காமனாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டார். செகண்ட் டைஸ் கம்பேர் பண்ணுறேன், கிளாக் வைஸில் எழுதுகிறேன். ஸ்டாருக்கு அப்புறம் என்ன இருக்குது, ஈக்குவல். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, @ 3rd டைஸ் கம்பேர் பண்ணுறேன். ஸ்டாருக்கு அப்புறம் என்ன இருக்குது, டாலர் சிம்பிள். அதுக்கப்புறம் ஆச்சரியக்குறி சிம்பிள் இருக்குது. ஸ்டாரு, டாலர் சிம்பிள், எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள். இப்போது ஸ்டார் சிம்பிள் எனக்கு 2 தடவை வந்திருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், என்ன நம்பர் என்ன சிம்பிள் எனக்கு இதில் இல்லைன்னு பார்க்கணும். நான் பார்க்கும்போது எனக்கு என்ன இல்லைன்னா, கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஷின் மார்க் சிம்பிள் தான் இல்லை. அப்போது கொஷின் மார்க் சிம்பிளுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படின்றதான் என்னது நமக்கு கொஷின். 1 செகண்ட். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போது டாட்டுக்கு ஆப்போசிட்டில் ஸ்டார்னு வருது. இந்த இடத்துல பார்க்கும்போது ஸ்டாருக்கு ஆப்போசிட்டில் கொஷின் மார்க் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஐ திங்க் இதில் கொஷினில் நமக்கு மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் நான் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு திரும்ப பார்த்துட்டு கொஷினை வெரிஃபை பண்ணிவிட்டு புக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு இதை மட்டும் நெக்ஸ்ட்டு டைஸ் டாபிக் போடும்போது உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் த சேம் டைஸ் ஆர் ஷோன் பிலோ. திரும்ப என்ன பண்ணுறாங்க, 3 டைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு
ரெண்டு டைஸையும் கம்பேர் பண்ணுறேன். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விச் நம்பர் வில் பி ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் த ஒன் ஹேவிங் 4க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்றது தான் நமக்கு கொஸ்டின். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 டைஸையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குது, 6 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. கிளாக் வைஸில் நான் எழுதுகிறேன் 6 3 1. இதில் என்ன இருக்குன்னா 6 5 2. அப்போ என்ன இல்லை, 4 தான் இல்லை. அந்த 4 நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே 6 மாற்றிக்கிறேன். 6 4 மாற்றிட்டேன். இப்போ என்ன கேட்குறாங்க, 4 ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு தான் கேட்குறாங்க. 4க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 6. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது 6.